அன்னைக்கு வந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சிஏஏல இருந்து என்ஆர்சி வரைக்கும் யார் கூட இருந்து கையெழுத்து போட்டு வந்தது. இவ்வளவு தமிழகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக ஒளிஞ்சிருக்குதுங்க. நீங்க கச்சத்தீவுல ஆரம்பிச்சு, சிஏஏ என்ஆர்சியில ஆரம்பிச்சு, நீட்டில் ஆரம்பிச்சு எல்லாத்து பின்னாடி கையெழுத்து போட்டதுல இவங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நீங்க பிஜேபின்னா எனக்கு புரியல யாரு பிஜேபின்னு. இத்தனை ஆண்டு நீங்க வந்து நிதி ஆயோக் மீட்டிங் போகாம இங்க ஒரு இடி ரைட் நடந்தோடனே நிதி ஆயோக் போனா கேள்வி யாருங்க? ஒரு பக்கம் நீங்க அமித்ஷா திட்டுறீங்க, இந்த இடி பிரச்சனைக்கு அப்புறமா அமித்ஷா பத்தி கேள்வி கேட்டா பேசாம பதில் சொல்லாம போறீங்க. இப்ப சொல்லுங்க யார் பி டீம்னு. இந்த முதல்ல நான் இப்ப சொல்றேங்க, நான் யாருக்கும் பி டீம்னு சொல்ற ஆள் நான் கிடையாது. ஆனா ஒருத்தர் பி டீம்னு சொல்லி உங்களை தோக்கடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க யாருங்க? உங்க அரசியல் புரிதல் தான் எங்க? உங்களோட அரசியலுடைய எதிர்காலம், தொலைநோக்கு பார்வை தான் என்ன? உங்களை நம்பி ஓட்டு போட்டமே இந்த 5.5 கோடி 6.5 கோடி வாக்காளர்கள், இந்த நம்பி இருக்கிற இந்த தலைமுறை 8 கோடி மக்கள், இவங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். இதுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க. இதுவும் வெறுப்பரசியல் சொல்லாதீங்க. நாங்க கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் வைக்கிறோம். ஒரு கீழ்மட்டத்தில் இருந்த ஒருத்தனை எத்தனை பேருங்க எம்எல்ஏக்கு அழகு பார்த்தீங்க? எத்தனை பேருங்க மாவட்ட செயலாளரோ மாநில ஒருங்கிணைப்பாளரோ மாநில தலைமைக்கு வந்திருக்கீங்க? இதை கேட்டா தப்புன்றீங்களேங்க. ஆட்டோ ஓட்டுநர் கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் ஆக்குதுங்க அந்த கட்சி தாவேக்கா. இப்ப சொல்லுங்க, யாருங்க இங்க அரசியல் பிரிவினவாதம் பண்றது, யாருங்க வெறுப்பு அரசியல் பண்றது?